என்னங்கடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்ட மாடு மாதிரி ஓடியாரீங்களே, என்ன சங்கதி? நம்ம ஒரு திருவிழாவுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரங்க வந்திருக்காங்க, அதான் பார்க்க போறோம். இதுக்கேண்டியம்மா இந்த ஓட்டம் ஓடணும்? என்னம்மா எங்க காலத்துல எல்லாம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டோம். கூத்து நடந்தாலும் என்ன பாட்டு கட்சி நடந்தாலும். நீங்க என்னடா சிவி சிங்க அரிச்சு ஆட்டம் பண்ண போற மாதிரி போறீங்களா? உனக்கு என்ன ஒட்டுக்கு நான் கிடைச்சா போதும் ஒண்டிக்கிட்டு உட்காந்துருவேன். பொண்ண மாதிரி கிடக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் காலம் கிடக்கு. உட்காரு வாங்கடி. அட பயமக்கா, பெரியவங்க சின்னவங்கிற மறுபாடியில் அவளை பேசுறிய, போயிட்டு வாங்க, உரல்லையே வச்சு குத்துறேன். செல்லக்கே, நாங்களா பாட்டு கச்சேரி கேட்க போறோம், நீ வா போலாம். சீக்கிரம். எனக்கு தான் இந்த கூத்து கும்மாளம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, நான் வரலடி. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ. இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. கட்டழகு தோட்டம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா. சிட்டு விழி சேதி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா. பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ? சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணம் ஆகுமோ? ஊர்கோலம் போகும் கார்கால மேகம், பூப்போலம் நாளும் தான். இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ. இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போகுமா? அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா? சந்தனந்தான் சாய்ந்த பின்னே வாசமின்றி போனதா? நீராடும் மேகம் தாலாட்டு கேளு, ஊர்கோலம் என்றும் தான். இளங்காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. சிறகுகள் விரிந்ததடி,
இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளங்காற்று கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி ஏண்டி செல்வி, நேத்து கச்சேரியில கேட்ட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல? ஆமாடி, நான் கூட அசந்தே போயிட்டேன். அம்புட்டு நல்லா இருந்துச்சு. அங்க பாடு யாருன்னு? அட, நம்ம செல்லக்கிளி. செல்லக்கிளி, வானமே இடிஞ்சு மண்டில விழுந்தா கூட பரவாயில்லன்னு ஒத்த குயில உட்காந்துட்டு இருக்கியே, ஏதாவது கவலையா? இல்ல. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? பிறகு ஏன் கண் கலங்க மூஞ்சி செவக்க உட்கார்ந்து இருக்க? நெஞ்சுக்குள்ள இருக்கிற சொல்லு தொண்டைக்கு வரமாட்டேங்குதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. என்னடி அது? எவனோ விரிச்ச வலையில இந்த மான் விழுந்துருச்சு. அதாவது செல்லக்கிளி யாரையோ காதலிக்கிறா. ஏய், யாரடி அது? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நேற்று கச்சேரி கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. கச்சேரிக்கும் மனசுக்கும் என்னடி சம்பந்தம்? நேற்று கச்சேரியில கேட்ட பாட்டு என் அத்தை மக முருக சின்ன வயசுல எனக்காக பாடின பாட்டு. அது எப்படி இந்த கச்சேரிக்காரங்களுக்கு தெரிஞ்சது? அதான் யோசிக்கிறேன். யோசனை பண்ணதோட விட்டிய அந்த பாட்டு பாடினதும் முருகன் தான் சொல்லி அவன் தங்கியிருக்கிறதுக்கு ஓடி இருந்தா நான் தான் முருகன்னு கதையை சொல்லி ஒட்டி ஒருவாடி வயிற்றுப்பட்டு போயிருப்பான். அதனால வந்திருக்கிற பாட்டுக்காரனுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் முள்ளு பதற முறைச்சு பார்த்த மாதிரி தூரத்துல இருந்தே பாப்போம். அதுக்கப்புறம் எந்த முடிவுக்கு வரலாம். सरसे रुगा सारा प्रिय सादा वेण गान प्रिय सदानंद हृदय मगिसदये सरस्वती. வணக்கங்க. வணக்கம். முருகேஷ் இல்ல உள்ள இருக்காங்க, கூப்பிடுப்பா. அண்ணே அண்ணே பெரியா வந்திருக்காங்க அண்ணே. இத வந்துட்டேன்டா. அப்பா வாங்கப்பா. என்ன திடீர்னு? ஒண்ணுமில்லப்பா, ஒரு நாள் கச்சேரின்னு சொல்லிட்டு வந்தேன். 2 நாள் ஆகி போச்சேன்னு என்னமோ ஏதோன்னு பதறி போய் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. ஒரு நாள் கச்சேரி முடிச்சு கொடுத்துட்டு வரலாம் தான் பாருங்க. கச்சேரி நல்லா இருக்கு, எல்லாம் மண்டபம் பிடிக்கும், நான் தான் கச்சேரி நடத்தணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நான் திருவிழா முடிய வரைக்கும் இங்கே தங்கி இருந்து கச்சேரி எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரஸ்வதி எல்லாரும் விட்டு பூஜை அறையிலையும் தான் இருப்பான். ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஒரு நாக்கிலேயே குடிக்கொண்டிருக்கா. சங்கீத உலகத்துல என்னை விட பெரிய ஆளா வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாத்தியா செல்லக்கிளி, அந்த பாட்டுக்காரன முருகன்னு சொன்னியே, அவன் நிச்சயமா முருகனே இல்ல. அதுவும் அந்த சோடாபுட்டி கண்ணாடியோட புள்ள. ஆமாடி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த பாட்டுக்கார முருகன் இல்லைன்னா என் மனசுல மட்டும் கேட்டுட்டு இருந்த இந்த பாட்டு இவன் முதட்டுக்கு எப்படி வந்துச்சு? அதை தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, உள்கா ஏதாவது பட்டுக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பரம் விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்காய் இருக்கா வெளிக்காய் இருக்கான்னு நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவேன், வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவேன்? சப்போஸ் 2 பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏண்டா டண்டனக்கா? உண்மையை சொல்லுமா, உன்னால முடியலன்னா நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். இன்னும் 2 நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான். இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ, அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாம ஆம்பளை. உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா அவன்? காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கோ. நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? First touching. I like very much. ஏய், ஏன்டா பெருமூச்சு விடுறீங்க? அவனை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா.
கொடுத்து வச்சனையா. நான் ஒரு ஆம்பளை அடிபட்டு கிடக்கும் போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட். இங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சார், அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? யா ஆமா நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி அதை விடுங்க. இப்ப மோந்தது கூட வெளிக்காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கிட்டார் வாசிச்சீங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ் கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுங்க அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த கிட்டார் வாட்சின அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கிட்டார் வாசிச்சீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கிட்டார் வாசிச்சதுதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப வாசிச்சிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா சைல் நின்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இருந்திருப்பான். முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான். டேய், காலேஜ் பொண்ணு கிட்ட கிட்டாரை பத்தி விளக்கிட்டு இருக்கேன்டா. இது காலேஜ் பொண்ணா? என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு கிட்டார் பிளேயரும் ஒரு காலேஜ் கேர்ள் சந்திச்சு பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணன் வில்லேஜ் சுத்தி பார்க்கணும்னாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஐ ஹேவ் நோ டைம். லண்டன், ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, சிங்கப்பூர். ஆஃப் டே ஸ்கைல ஜேர்னிங், ஆஃப் டே ஹேண்ட்ல ஜெயின் ஜெயின் நீங்க ஜெயின். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஐயோ, இப்பவே வந்துருங்க. டேய் சுண்டல், நான் வர்றேங்க. நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் பொட்டு பொட்டுன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க அப்பாவும் உங்க அப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வர்ற பழக்கம் பெரியய்யா காலத்துல இருந்து இல்லீங்களே. குப்புசாமி, ஆண்டா அடிமேடு பிரிச்சு வச்சு வீட்டுக்குள்ள வரவிடாம வச்சிருந்த காலமெல்லாம் செத்து போச்சு. உயர்ந்தவன் தாண்டவன் எவன் செத்தாலும் ஒரே மண்ணுக்குள்ள போட்டு தானே மூடுறான். நீ மனுஷன் தானப்பா, உள்ளவா. என்னப்பா விசேஷம்? தட்டோட வந்திருக்க? கடைசி பையன் முருகனுக்கு கல்யாணம்ங்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன். ஆ. முத பத்திரிக்கையை ஐயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய், ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்தா, எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. தாலி கட்டுற நேரத்துக்கு ஐயா வந்தீங்கன்னா என் வம்சத்துக்கே பெருமையா இருக்கும். குப்புசாமி, இது உன் வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். நீ போ, நான் கட்டாயம் வர்றேன். நல்லதுங்க. டேய், சந்தோஷமா போடா. என்னப்பா பலமான யோசனையில இருக்காப்பல இருக்கு. குப்பமகம் முருகனை பார்த்த உடனே நம்ம முருகன் நினைப்பு வந்துருச்சா? ஆமாமா, இந்நேரம் முருகன் நம்ம வீட்டுல இருந்திருந்தான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும். என்ன பண்றது, இந்த நேரத்துல என் பொண்ணு பெத்த செல்ல மகன் இருந்திருந்தான்னா செல்லக்கிளியை அவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு பண்ண முடியிருப்பேன். யாராருக்கு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்குதோ அது போலதான் நடக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருப்பா. அந்த ஆத்தா மகமாயி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைப்பான்.